ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 2KPNK குட்டீஸ். இன்றைக்கி வாங்க நம்ம சித்திரை ஒன்றுக்கு என்னென்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சாமி ரூமு. ஃபஸ்ட்டு நாங்கள் எப்போவுமே சாமி கும்பிட்டு கோவிலுக்கு போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிடுவோம். என்ன கோவிலுங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன வைப்போம்னா மாப்பழம் வாழை, அதாவது மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம். அப்புறமா கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம். கற்பக விநாயகர் கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற கற்பக விநாயகர் கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். ஏங்க வருவோன்னா எங்கள் பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குது. சித்திரை ஒன்று அன்னைக்கு எந்த கோவிலுக்கு வேணால் போகலாம். ராமருக்கு திராட்சை போட்டிருக்காங்க. திராட்சை ராமருக்கு அதிகமாக இருக்குது. மாங்காவும் வச்சுருக்காங்க. நிறைய அழகாக டெக்கரேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது குரு தட்சிணாமூர்த்தி. உங்களுக்கு காட் பிடிக்குமாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இது கன்னி விநாயகர். இதுக்கு கேப்சிகம்லாம் போட்டிருக்காங்க இந்த சாமிக்கு. இப்போ வாங்க நம்ம ஐயப்பன் பார்ப்போம். ஐயப்பன் எல்லா சாமிக்குமே கிரீடோ மாதிரி தலையில் வச்சுருந்தாங்க. ஐயப்பனுக்கு தக்காளி வச்சுருக்காங்க. கிருஷ்ணனுக்கும் தக்காளி வச்சுருக்காங்க. அப்புறம் பொட்டேட்டோ மாலையாக போட்டிருக்காங்க. நடுவில் டெக்கரேஷன்ஸும் இருந்தது தூண்லலாம். அப்புறம் முருகனுக்கு பாலமுருகன். இவங்களுக்கும் தலையில் எதுவுமே கவுக்கல, ஆனால் பூ வச்சுருக்காங்க. அதாவது கிரீடோ மாதிரி போடல, ஆனால் பூ வச்சுருக்காங்க. அம்மனுக்கும் எதுவுமே போடல, பூ தான் வச்சுருக்காங்க. அப்புறம் விநாயகர் இடத்துக்கு வந்துட்டோம். சுத்திரமாக தான் இருக்கும் இந்த கோவில். அப்புறம் இது ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு சின்ன பம்ப்கின் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு ஐயர் இருந்தாங்க. அப்புறம் நவகிரகங்கள் எல்லாத்துக்குமே ஆரஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் சூரியனுக்கு மட்டும் கேப்சிகம் ஆரஞ்சு ரெண்டுமே வச்சுருந்தாங்க. கேப்சிகம் மாலையாக கோர்த்து வச்சுருந்தாங்க. அப்புறம் எல்லா சாமிக்கும் லெமன் மாலை, அப்புறம் கேரட் மாலை. அப்புறம் இப்போ அர்ச்சனை பண்ணுறதுக்காக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வாங்க அர்ச்சனை பண்ணலாம். அப்புறம் சாமி கும்பிடலாம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. கூட்டம் அதிகமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். விநாயகரோட வாகனத்துக்கு கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. கிரீடமும் போட்டிருக்காங்க. அப்புறமா அதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு ஆரஞ்சு வச்சுருக்காங்க. அது வாகனம் கிடையாது, எல்லா சாமி கோவில்லையும் இருக்கிறது தான் அது. லெமன் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வாங்க நம்ம மேல் டெக்கரேஷன்ஸ் பார்ப்போம். கேப்சிகம் அது என்ன மாலை மாதிரி கேப்சிகம் கோத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் கேரட் போட்டிருந்தாங்க. எங்கிட்ட தான் ஐடியா எங்கள் அப்பாட்ட கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பண்ணியிருக்காங்க. அப்புறம் மிளகா, பெரிய மிளகா பஜ்ஜி போடுறது. அப்புறம் கீரை, ஆரஞ்சு, ஆப்பிள் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஒவ்வொரு சாமிக்கும் எல்லா சாமிக்குமே திராட்சை மாலை இருந்துச்சு. இப்போ வாங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதாவது என்ன பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த பக்கம் அந்த கோவில் தலைவர்கள் எல்லாருமே அந்த பக்கம் இருந்தாங்க. அப்புறம் என்ட்ரன்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்னதானம் போட்டுட்ருந்தோம். நிறைய கூட்டம். என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தாங்களாமா. கூட்டம் ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சு. என் தம்பி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் எங்கள் அம்மா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் கூட்டம் அதிகமாக இருந்து சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்புறம் அன்னதானம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அன்னதானம் போட்டது எங்கள் அப்பா தான். நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அன்னதானம் கொடுத்துட்ருந்தாங்க. கோயிலுக்கு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இடையில காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். சாம்பாரை நிறைய ஊற்றி விட்டுட்டார். பொங்கலை வச்சு கிச்சடியும் வச்சு
கரெக்டாக எல்லாருமே அதிகமாக ஊற்றுனாங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள்.